This video sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. Hi friends, இன்னைக்கு நம்ம கொய்யா பழத்தில் உள்ள நன்மைகள் என்னென்னு பார்க்க போகிறோம். அதாவது நம்ம நாட்டில் விலை மலிவாக இருக்கிற பழத்தில் இந்த கொய்யா பழமும் ஒன்று. ஆனால் இதில் இருக்கிற சத்துக்கள் ஏராளம். ஸோ அந்த சத்துக்கள் என்னென்னு இப்போ நான் சொல்கிறேன். ஒரு 100 கிராம் கொய்யா எடுத்துக்கிட்டோன்னு வச்சிங்களேன், அதில் 8.59 கிராம் நார் சத்தும் 0.32 கிராம் கொழுப்பும் 45 கலோரியும் 1.4 கிராம் புரதமும் இருக்குது. இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துது. ஏன்னா கொய்யா பழத்தில் நார் சத்தும் பிற ஊட்டச்சத்துக்களும் அதிக அளவில் இருக்கிறதுனால, மேலும் இதில் காணப்படும் வைட்டமின் சி, பொட்டாசியம் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுது. சர்க்கரை நோயாளிகளுக்கு இது ரொம்ப நல்லது. கொய்யா பழத்தில் சரியான அளவில் தொடர்ந்து நம்ம சாப்பிட்டு வந்தோம்னு வச்சுங்களேன், ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுக்குள்ளே வச்சுருக்கும். இது ஆய்வு மூலம் நிரூபிக்கப்பட்டுள்ளது. சர்க்கரை நோயாளிகளை பாதிக்கப்பட்டவர்கள் கொய்யா பழத்தை தங்களோட அன்றாட வாழ்வில் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் நோய் எதிர்ப்பு சக்தியை இது அதிகரிக்கிறது. கொய்யா பழத்தில் உள்ள பண்புகள் புற்றுநோயின் வளர்ச்சியை தடுக்கிறது. இது விலங்குகளின் மீது நடத்தப்பட்ட ஆய்வின் மூலமாகவும் நிரூபிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. இது உடலில் உள்ள புற்றுநோய் செல்களை அழித்து அதோட எண்ணிக்கையை குறைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கொய்யா பழத்தை நம்ம சாப்பிட்றதுனால சுவாச குழாயில் உள்ள பிரச்சனைகளையும் சரி செய்யுது. அப்புறம் கொய்யா பழம் நம்ம வெயிட் குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த கொய்யா பழத்தை சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த வெயிட் குறைக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த கொய்யா பழத்தில் நார்ச்சத்து அதிகமாக இருப்பதனால செரிமானத்தை நல்லா மேம்படுத்துது. இந்த கொய்யா பழத்தில் உள்ள வைட்டமின் ஏ நம்ம சருமத்தை ஆரோக்கியமாக வச்சிருக்கிறதுக்கும் உதவுது அப்படின்னும் ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம தினமும் ஒரு கொய்யாப்பழம் சாப்பிட்றதுனால நம்மளோட மூளை ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கொய்யாப்பழத்தை நம்ம சாப்பிட்றதுனால நம்மளோட கண் பார்வையை நல்லா மேம்படுத்துது, ஊக்குவிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் நரம்பு மற்றும் தசைகளை ஓய்வு கிடைக்க இந்த கொய்யாப்பழம் நம்ம சாப்பிட்றதுனால அந்த நரம்பு மற்றும் தசைகள் நல்லா ஓய்வாக இருக்கிறதுக்கும் இந்த கொய்யாப்பழம் பயன்படுது. சில பேர் இந்த வைட்டமின் சி இருக்குல்ல, அந்த சத்து ஆரஞ்சு பழத்தில் தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை விட 4 மடங்கு இந்த கொய்யா பழத்தில் அதிகமாக இருக்குது. ஆரஞ்சை விட கொய்யாவும் விலை கம்மி. ஸோ உங்களுக்கு வைட்டமின் சி அதிகமாக தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் டெய்லி ஒரு கொய்யா பழத்தை சாப்பிட்டாலே போதும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கொய்யா பழத்தை நம்ம சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்தேன். இது போல் பல நன்மைகள் கொய்யா பழத்தில் இருக்குது. ஸோ அதனால் டெய்லி ஒரு கொய்யா பழத்தை உங்களோட சாப்பாட்டில் சேர்த்து எடுத்துக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இதை நைட் டைமில் தோசை, இட்லி அதேமாரி சாப்பிட்றதுக்கு பதில் ஃப்ரூட்டாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். நைட் டைமும் நிம்மதியான தூக்கமும் கிடைக்கும். நைட் டைமில் அதிக காரம் அதெல்லாம் எதுவும் எடுத்துக்காமல் இதேமாரி ஃப்ரூட்ஸாக எடுத்துக்குங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பற்றி கமெண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கீழே கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.